back to SKBC Talk. இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சிம்பிள் பெண்டிங் தியரி வீடியோவில் வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சிம்பிள் பெண்டிங் தியரியை ஆரம்பித்து அதில் வந்து வி ஹவ் டிஃபைன் ரிஃப்ளெக்ஷன்ஸ், எலாங்கேஷன், அப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இது செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ பீம்ஸ் ஆன் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் for various types of beams, whether it's a steel beam or a beam supporting Madras terrace roof or reinforced concrete beam. அதனுடைய basic bending theory, which is the fundamental for analysis and design of beams for various loads. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம கன்சிடர் பண்ணது. போன வீடியோவில் வந்து தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் பார்ட் 1ல் வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இட்ஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓவர் அ ஸ்பேன் ஆஃப் லென்த் எல். ஓகே, ஸோ இட் இஸ் அதில் வந்து ரெண்டு லோடு ஆக்ட் பண்ணுது. ஒரு லெஃப்ட் சப்போர்ட்டில் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏலேருந்து ஒரு லோடு பி, சேம் சிமெட்ரிக்கலாக இன்னொரு லோடு, ஓகே, அட் சேம் டிஸ்டன்ஸ். ஸோ த லோடிங் இஸ் சிமெட்ரிக்கல். ஓகே, சப்போர்ட்டும் வந்து சிமெட்ரிக்கல். ஸோ இட்ஸ் அ கேஸ் ஆஃப் symmetric bending. ஸோ shear force பார்த்தாக்க இந்த எண்ட் ஸ்பேன் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இது இஸ் கால்ட் as shear span. இங்கே மட்டும்தான் shear force இருக்கும். ஓகே, இந்த மிடில் ஸ்பேனில் வந்து there is no shear force. ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்க, as we all know that shear force மினிமமாகவோ இல்லை ஜீரோவாக இருக்கும்போது அதனுடைய பேசிக் ரிலேஷன்ஸ் பிரகாரம், ஓகே, bending moment will be the maximum or it will be a trapezoidal variation bending moment. இந்த trapezoidal வந்து எண்டிலிருந்து இங்கே வரைக்கும் வேரியேஷன், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் ஜோன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் சிஸ்டம். ஓகே, ரெண்டு லோடு, ரெண்டு ரியாக்ஷன், தி சிஸ்டம் இஸ் நவ் இன் ஈக்குலிபிரியம். ஸோ தீஸ் ஃபோர்ஸஸ் தான் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ த இன்டர்னல் எஃபெக்ட்ஸில் வந்து வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம், டிஃபார்மேஷன்ஸ்லாம். இப்போது அதனால் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுலேருந்து ரெசிஸ்டிங் மொமெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம், இந்த பாட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம பார்த்த ஸ்லைடு தான். ஓகே, கடைசியாக வந்து நம்ம வி ஹவ் டிஃபைன்டு த ரிலேஷன் பிட்வீன் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் த ஃபைபர் சிக்மா எக்ஸ் அட் எ ஃபைபர் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் y from the neutral axis. அதில் இருந்து epsilon x into ங்கிறது ஸ்ட்ரெஸ், strain multiplied by modulus of velocity, that is equal to E divided by R. இந்த 1/Rங்கிறது radius of curvature, yங்கிறது வந்து distance at which the fiber is located. ஓகே, ஸோ BTங்கிறது tensile stress, BCங்கிறது compressive stress. நம்ம இப்போது இதை வந்து வளைக்கும் வல்லமை சரிவின்னு போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து ஃபர்தராக வந்து கன்சிடர் பண்ணி how to derive the equations of bending and அதுலேருந்து நம்ம செக்ஷன் மாடலஸ்ங்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி வருதுங்கிறதை பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நான் இன்னொரு டயக்ராமாக போட்டிருக்கேன். ஓகே, ஒரு க்ளோசர் வியூவில் வந்து ஒரு 3 டைமென்ஷனலாக வந்து ஒரு பீமில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனை காமிச்சிட்டு, அப்புறம் இதனுடைய 2 டைமென்ஷனல் ஃபிகர் இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, 0 to O to Zங்கிறது தான் வந்து இது இருக்குல்ல நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் ஃபார் த பெண்டிங். ஸோ கிராஸ் செக்ஷனுங்கிறது வந்து இது விட்டு இது டெப்த்து, ஸோ பிடிங்கிறது வந்து கிராஸ் செக்ஷன். ஓகே, இப்போது இந்த ஃபிகரில் வந்து வாட் வி ஆர் சேயிங் இஸ் எ நியூட்ரல் சர்ஃபேஸ். ஸோ ஃப்ரம் இங்கேருந்து லீனியராக அப்படி வேரி ஆகி மேக்ஸிமம் வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரீம் டாப் ஃபைபர் போகும். இங்கேருந்து வெளியில் வந்து அதை வந்து பாசிட்டிவ் டென்சைல் டைரக்ஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, இது வந்து 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இது ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசமாக இருக்கும். 2 டைமென்ஷனல் டயக்ராமில் தே பிகம் ட்ரையாங்குலர் ஏரியாஸாக ஆகிடும், ஸ்ட்ரெயின் டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரெஸ் டயக்ராம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம். சின்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் ஒபேஸ் ஹூக்ஸ் லா, ஓகே, ஹோமோஜெனஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். ஸோ அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து லீனியலாக தான், இட் வில் பி வெரி லீனியடி. ஸோ இந்த பீமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். இங்கே மார்க் பண்ணும்போது வந்து இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மிட் லைன் இருக்குல்ல,
அதாவது வந்து OZ ஆக்சிஸ் இருக்குல்ல, இப்போ அதுதான் கிராஸ் செக்ஷனல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் ஃபைபருக்கு டிஸ்டன்ஸ் C1, எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரஷன் ஃபைபருக்கு வந்து C2. ஓகே, இங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின் எப்சிலான் சி, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா சி. இது பாட்டம் மோஸ்ட் ஃபைபரில் வந்து மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெயின் எப்சிலான் டி, இது வந்து சிக்மா டி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் we have to find out a relationship between what is how to find out locate the neutral axis. ஓகே, அதுக்கு பேர் வந்து நடுநிலை அச்சின் நிலைப்பிடம், அது எங்கே இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்க, வளைத்து திருப்பும் வல்லமைக்கு வினைகள் வந்து சுழல் இணை. ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் இருக்குல்ல, அது வந்து it will be developed based upon two resisting forces, ஒன்று compression, ஒன்று tension. It forms a couple. ஸோ அந்த கப்புளோட இது இருக்கு இல்லையா, பிரின்சிபிளை யூஸ் பண்ணி தான் we are going to find out the depth of neutral axis. ஓகே, இந்த distance in between the couple வந்து நம்ம வந்து லீவர் ஆம் ஒரு ஃபேக்டர் J மல்டிப்ளைட் பை டெப்த்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் இப்போவே நான் ஏன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னாக்கா, இட் வில் பி யூஸ்ஃபுல் டு more useful when we will study the design of reinforced concrete elements for fracture. ஓகே, ஸோ a compressive force, இதுதான் ரிசல்டன்ட் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ். அதாவது வந்து இதனுடைய எல்லாத்தினுடைய தொகுபயன் 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பிரிசம் இருக்குல்ல, இதை வந்து 2 டைமென்ஷனில் போட்டு, ஸோ ஆக்சுவலி இந்த சிங்கிறது வந்து இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மல்டிப்ளைட் பை த ஏரியா ஓவர் விச் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல சிக்மா சி இஸ் ஆக்டிங் ஓவர் இந்த பி இன்டு இது இருக்குல்ல C1 இருக்குல்ல, அதுதான் ஏரியா ஆஃப் த கம்ப்ரஷன் ஜோன். அந்த கம்ப்ரஷன் ஜோனோட ஏரியா ஸ்ட்ரெஸ். ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வரும் ரிசல்டன்ட் கம்ப்ரஷன் வரும். ஓகே, அதே மாதிரி டென்ஷன் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஜேங்னு ஒரு ஃபேக்டரிங்க ஆட் பண்ணிக்கணும், தட் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது இன்டர்னல் எதிர்வினை என்பதால் இது வந்து ரெசிஸ்டிங் மொமெண்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். பெண்டிங் மொமெண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுறது. ஸோ உத்தரத்தின் உள்ளே ஒரு சிற்பரப்பில் திரள் எதிர்வினைகளின் தொகுப்பேன். இப்போ ஒரு சின்ன எலிமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து விச் இஸ் லொக்கேட்டட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ், அதை கன்சிடர் பண்ணிக்குவோம். அதனுடைய ஏரியா டிஏன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இந்த ஒய்ங்கிறது வந்து ஆக்சிஸோட இது. ஓகே, இது இசட் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஒய்ங்கிற இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ த இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸ் இன் அன் எலிமெண்ட் ஏரியா டிஏ லொக்கேட்டட் அட் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் நம்ம போன ஸ்லைடில் பார்த்துருந்தோம், அதே மாதிரி சிக்மா எக்ஸ் மல்டிப்ளைட் பை டிஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்மா எக்ஸ் மல்டிப்ளை பை டிஏங்கிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து இ பை ஆர் இன்டு ஒய். ஓகே, இதுதான் வந்து இது கர்வேச்சர், இது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ் ஒய், இது மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்துட்டு நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பியூர் பெண்டிங்க்கு வந்து ஷியர் நோ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்காது. இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஒன்று கிடையாது. நார்மல் ஸ்ட்ரெஸ்னாக்க இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குமா? இது வந்து நியூட்ரல் சர்ஃபேஸில் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, பெண்ட் ஆகுது. ஓகே, பெண்டிங் மொமெண்ட்லாம் அப்படி எண்டில் இருக்குது. ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னாக்க தெர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ் பிகாஸ் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த என்டையர் ப்ராப்ளம் பெண்டிங் மொமெண்ட் இருக்குல்ல, அது ஒன்லி பெண்டிங் மொமெண்ட். தெர் இஸ் நோ ஷியர் ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா. தெர் இஸ் நோ ஆக்சியல் ஃபோர்ஸ் பிகாஸ் symmetrical cross section beam, prismatic beam, symmetrical loading type, symmetrical support. So அதனால there is no problem with the axial force. It's equal to 0. அப்போ இந்த இன்டெக்ரல் சிக்மா எக்ஸ் இன்டு டிஏ இருக்குல்ல, இதுதான் இதில் ஜீரோவாக இருக்க முடியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணாங்க. இப்போ இன்டெக்ரல் ஓவர் த ஏரியா ஏ இன்டு ஒய்டிஏ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இ பை ஆருங்கிறதுலாம் ஒரு கான்ஸ்டன்ட். கர்வேச்சர் வந்து ஜீரோவாக இருக்க போகிறது கிடையாது. மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் அ மெட்டீரியல் கான்ஸ்டன்ட், அதுவும் ஜீரோ கிடையாது. அப்போது இந்த குவான்டிட்டி விதின் த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இன்டெக்ரல் ஒய்டிஏ இருக்குல்ல, இதுதான் ஜீரோவாக இருக்க முடியும். இப்போ இதில் கூட வந்து இந்த டிஏ வந்து ஜென்ரலாக இன்டெகிரேட் பண்ணிட்டாக்க அது ஏவாகிடும். இந்த ஏ ஜீரோவாக இருக்க முடியாது. ஸோ ரிமைனிங் ஒய் இருக்குல்ல, இந்த ஒய் தான் வந்து ஜீரோவாக இருக்க முடியும். ஒரு ஒய் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்ட்ராய்ட் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வாட் இட் மீன்ஸ் அப்படின்னாக்க, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ஓகே இந்த ரிசல்டன்ட் இது இருக்குல்ல ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல மொமெண்ட் ஈக்குவேஷன்ஸை போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது வி ஃபவுண்ட் அவுட் தட்
the distance is equal to 0. It means என்ன ஆகுது அப்படின்னாக்க நியூட்ரல் ஆக்சிஸ் கோயின்சைட் வித் த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். அதான் இன்ஃபரன்ஸ் இதில். ஓகே, ஸோ இது எல்லா கேஸ்லேயும் இருக்காது. பர்டிகுலரி இந்த மாதிரி ரெக்டாங்குலர் சிமெட்ரிக்கல் லோடிங், சிமெட்ரிக்கல் பீம். ஓகே, இதுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, கிராஸ் செக்ஷனும் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியில் இருக்குது. ஓகே, அதனால் வந்து வி வில் ஹாவ் த இது இருக்குல்ல இன்ஃபரன்ஸ் ஃபைனலி அட் this is equal to, it merge with the neutral axis னு வச்சுக்கலாம், centroidal axis coincides with the இது இருக்குல்ல neutral axis and centroidal axis are coinciding each other. ஸோ இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கை வந்து டெரைவ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த ஃபைபர் ஸ்ட்ரெஸஸ் டியூ டு பியூர் பெண்டிங் வேரி லீனியர்லி வித் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் 0. ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய்னாக இது எப்சிலான் டி ஒய் சிக்மா ஒய் டி, அப்புறம் இது மேக்ஸிமம் சிக்மா டி மேக்ஸிமம். ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தட் அதனுடைய நேர் விகிதத்தில் வந்து மாறுபடும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த மொமெண்ட் ஆஃப் த elemental force in a smaller area dA about the neutral axis equal to, அப்போ என்ன ஆகும், சிக்மா எக்ஸ் இன்டு டி இன்டு ஏரியா இன்டு ஒய். டிஏங்கிற ஏரியாவில் ஒய் டிஸ்டன்ஸில் இருக்குது, டிஏ இன்டு ஒய்ங்கிறது தான் வந்து மொமெண்ட்டு. ஓகே, சிக்மா எக்ஸ் இன்டு ஏரியாங்கிறது வந்து ஃபோர்ஸ், ஒய்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ the moment will be given by the stress multiplied by area, force multiplied by distance, the moment. This is the moment about the centroidal axis, about the or the neutral axis. இப்போ இதை வந்து டோட்டலாக எல்லாத்துக்கும் வேணும்னாக்க, ஸோ we have to find out what is the summation or we have to find out what is the integrated values என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மொமெண்ட் வந்து இன்டெக்ரல் ஓவர் த ஏரியா. ஓகே, ஒய்டிஏ இன்டு சிக்மா எக்ஸ். இப்போ இ/ஆர் இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இன்டெகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துருங்க. இன்டெக்ரல் ஓவர் த ஏரியா ஒய் ஸ்கொயர் டிஏன்னு ஆகிடும் இந்த இன்டெகிரேஷன். இப்போது இந்த ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர். ஓகே, இந்த குவான்டிட்டி வித்தின் த இன்டெக்ரல் இருக்குல்ல, இன்டெக்ரல் சைன் சிக்மா ஒய் ஸ்கொயர் டிஏ ஓவர் இன்டெக்ரல் ஓவர் த ஏரியா ஏங்கிறது வந்து a property which we have seen in the previous slides. Okay, this integral is called the second moment of area or moment of inertia with respect to the z axis of this rectangular cross section. ஸோ ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதோட வீடியோனுடைய லிங்கையும் நான் திருப்பி தரேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் இது பண்ணிக்கலாம். அதை ஒரு தடவையும் திருப்பி வந்து பார்த்து வேரியஸ் கிராஸ் செக்ஷனுக்கு இங்கே ரெக்டாங்குலர் மெத்தட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ IZ is equal to y square dA over the area. இதுதான் வந்து இந்த மெட்டமோர்ஃப பரப்பின் இரண்டாம் திருப்புமுனை. இப்போ என்ன பண்ணலான்னாங்க, இந்த குவான்டிட்டியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க we have to substitute in the equation for the stress. இந்த E/Rல வந்து இப்போ 1/R E எங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ y square dy வந்து ஐன்னு வச்சுக்கிட்டாக்க, இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணாங்க. in terms of the curvature 1/R is equal to m divided by moment divided by EI. இந்த EIங்கிற ப்ராடக்ட் இருக்குல்ல, இட்ஸ் அ பர்டிகுலர் குவான்டிட்டி, இட்ஸ் நோன் அஸ் அ குவான்டிட்டி. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன தெரியுதுனாக்க, இந்த இதுக்குள்ள கர்வேச்சர் வரை ஆஃப் த பீம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த பெண்டிங் மொமெண்ட் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த EI. EIங்கிற ப்ராடக்ட் வந்து இட்ஸ் நோன் அஸ் ஃப்ளக்சரல் ரிஜிடிட்டி அப்படின்னு இதுக்கு பேர். ஓகே, ஓகே, இதுக்கு பேர் தமிழில் வந்து இதை வளையா கட்டுரிதி. ஓகே, ரிஜிட் அப்படின்னாக்க வளையாமல் இருக்கணும். ஓகே, ஸோ இது வேணால் ஆனால் இது பெண்டிங்கிறதுனால வந்து ஓகே, இதுதான் ரெசிஸ்ட் பண்ணுது. மாடலஸ் ஆஃப் வெலாசிட்டியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் வந்து தான் வந்து இட் ரெசிஸ்ட் த பெண்டிங் மொமெண்ட். ஓகே, ஓகே, இப்போது இது ரெண்டையும் இதெல்லாம் கம்பைன் பண்ணாக்க, பழைய ஈக்குவேஷனையும் இதையும் கம்பைன் பண்ணி இது பண்ணாங்க. Now this relation sigma x divided by y E/R equal to m/I, this is known as the equation of simple bending. இங்கே வந்து இந்த 1/R and m/E இருக்குல்ல, இதை வந்து இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சிக்மா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/R இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை ஒய்ங்கிற எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் known as the equation of the simple bending. இதுதான் வெரி useful expression which will in strength of material. Okay, to find out what is the further to find out what is the bending stresses
பெண்டிங் ஸ்ட்ரெயின், இதெல்லாம் வந்து இந்த ஈக்குவேஷனை பேஸாக வச்சு தான். ஸோ 3 குவான்டிட்டிஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லேயர் கன்சிடர்டு. ஓகே, ஒய் மாடலஸ் சராசரி டிவைடட் பை ஆர். 1/r கர்வேச்சர். ஓகே, மொமெண்ட் டிவைடட் பை செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா ஆர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு பேர். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து வில் ஃபைண்ட் அவுட் அனதர் குவான்டிட்டி. இப்போ இதுதானே ரெசிஸ்டிங் மொமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். C மல்டிப்ளைட் பை GAD ஆர் T மல்டிப்ளைட் பை GAD இஸ் த ரிசல்ட்டிங் மொமெண்ட். இது ரிசல்ட்டிங் டென்ஷன், இது ரிசல்ட்டிங் கம்ப்ரெஷன், இது ரிசல்ட்டிங் மொமெண்ட் எம்ங்கிறது வந்து. ஓகே, அதை வந்து நம்ம வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்த குவான்டிட்டிலேருந்து நம்ம வாட் வி கேன் டூ அப்டைன்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் சிக்மா BX is equal to MYY by I. This bending stress is maximum in the extreme fiber. ஓகே, சிக்மா சிங்கிறது வந்து மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், சிக்மா டிங்கிறது வந்து மேக்ஸிமம் பெண்டிங் டென்சைல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஆன் த கான்வெக்ஸ் பாட்டம். ஓகே, அண்ட் கம்ப்ரெஷன் அட் த கான்கேவ் டாப் ஃபேஸ் ஆஃப் த கிராஸ் செக்ஷன். ஓகே, இப்போது இதை வந்து C1 C2ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ். ஸோ சிக்மா BT is equal to M divided by I into C1 or M divided by I into C2. ஓகே, இது வந்து ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஈக்குவேஷன் விச் வி ஹவ் rewritten or modified with the using the simple bendy theory equation. அதில் கூட 2 டேர்ம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதை அரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் பீமுக்கு வந்து ஓகே இட்ஸ் அ சிமெட்ரிக் கிராஸ் செக்ஷன். ஸோ C1 நியூட்ரல் ஆக்சிஸ் கோஇன்சைட் வித் த centroidal axis of the cross section. So C1 equal to C2 is equal to half of the depth of the beam or D by 2. Okay, overall depth D. So இது சென்டரில் இருக்குது. ஸோ C2 is equal to D2, C1 equal to D2. இப்போ இந்த வேல்யூஸ் D2வை வந்து சப்மிட் பண்ணும்போது இந்த ரேஷியோ இருக்குல்ல, I divided by C1 equal to Z1 and I divided by C2 is equal to Z2. இந்த சிம்பிள் Z2ன்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் வில் கால் இட் எஸ் அ செக்ஷன் மாடுலஸ். ஓகே, 2 செக்ஷன் மாடுலஸ் இருக்குது. ஸோ செக்ஷன் மாடுலி ப்ளூரலில் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான பேராமீட்டர். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மெம்பரை டிசைன் பண்ணோன்னாங்க, டிம்பர் பீமோ இல்லை காங்கிரீட் பீமோ இல்லை ஸ்டீல் பீமோ, இதை எலாஸ்டிக் பெண்டிங் தியரி யூஸ் பண்ணி ஒரு எலாஸ்டிக் டிசைன் பண்ணாங்க. டிசைன் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த இசட்டை தான் கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நம்ம வந்து BND அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர், யூஸ்ஃபுல், மச் யூஸ்ஃபுல் ஃபார் டிசைனிங் த மெம்பர்ஸ். ஓகே, இப்போ இதுதான் அந்த கம்ப்ளீட் டெஃபினிஷன். சிக்மா BT is equal to M divided by Z1. இந்த 1/C1 வந்து Z1 வச்சுட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணாங்க இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷனில். We'll get the design equation something like this. Sigma BT is equal to MZ1, sigma BC is equal to M by Z2. So these are all called as elastic design equations. Previously பார்த்தது equation of simple bending. This design equation is derived from that equation. Okay, இப்போ to sum up, இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்க, சிக்மா எக்ஸ் வளைக்கும் வல்லமை செறிவு, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனால இதுவும் இட் இஸ் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரெஸ் ரெப்ரசன்ஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன்டர்னலி ஜென்ரலி ரெப்ரசன்ஸ் த ஸ்ட்ரென்த், இன்டர்னல் ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வளைக்கும் வல்லமை செறிவு. சிக்மா பிசிங்கிறது வந்து வளைத்து குறுக்கும் வல்லமை செறிவு, பீட்டிங்கிறது வந்து வளைத்து நீட்டும் வல்லமை செறிவு. ஸோ அந்த டிஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இதை வந்து ஒரு சொற்றொடராக வந்து மொழிபெயர்த்திருக்கிறேன். ஓகே, இதுக்கு ஒரே சொல்லுலாம் மொழிபெயர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, Z1 Z2ங்கிறது வந்து இதுக்கு பேர் வந்து தமிழில் வெட்டுமுக குணகம். யங்ஸ் மாடுலஸ் வந்து யங் மாடுலு குணகம் என்பதை போல் இது வந்து வெட்டுமுக குணம், கிராஸ் செக்ஷனல் மாடுலஸ். ஓகே, அதனுடைய டெஃபினிஷன் வந்து பரப்பின் இரண்டாம் திருப்பம் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா ஆர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை நடுநிலை அச்சிலிருந்து விளிம்பின் பெரும தொலைத்தூரம், டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் ஆஃப் த பீம். அது கம்ப்ரஷனாகவும் இருக்கலாம், டென்ஷனாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு வந்து
we already இங்கே வந்து C1 C2 D by 2 இருக்கும்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ ரெக்டாங்குலர் பீம் இஸ் I is equal to BDQ by 12. அப்போ செக்ஷன் மாடுலஸ் Z1 is none equal to Z2 இருக்கணும். இது ஆக்சுவலாக இது என்ன ரெண்டு ஈக்குவல் வேல்யூ ஆகிடும். சிமெட்ரிக்கல் பீம், சிமெட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன். இப்போ இதை D by 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது ஓகே I by C1 C2. So section modulus become 1 by 6 BD square. Okay, so this 1 by 6 BD square is a famous expression in the design of elastic design of beams. Okay, so the concept is like this. Okay, T or C are the areas of stress diagram. இதனுடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்க சிஎன்டிங்கிறது வந்து ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஆல்ரெடி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எடுத்துக்கிட்டு இது வந்து ட்ரையாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஆஃப் இன்டு சிக்மா சிவி 0 இது இருக்குல்ல, ஹெச் வந்து இந்த டிஸ்டன்ஸு ஓகே இல்லையா, டி இது இருக்குல்ல இந்த டிஸ்டன்ஸு C1. ஓகே, இது வந்து இது வந்து இந்த இது இருக்கல ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஓகே, மல்டிப்ளைட் பை தி ஏரியா ஓவர் விச் இட் இஸ் ஆக்டிங். ஓகே, அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னாங்க வி ஹவ் டு கால்குலேட் த மொமெண்டம், ரெண்டுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணாங்க, இந்த ஃபோர்ஸ் வந்து இதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் மேலேருந்து 1/3, இந்த ஃபோர்ஸுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து கீழேருந்து 1/3. ஓகே, இதுவே டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் காங்கிரீட் பீமில் வந்து அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லைனுக்கு சென்ட்ரல் லைன் இருக்குல்ல அதுக்கு நேராக ஆக்ட் பண்ணும். ஓகே, அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹவ் டு கால்குலேட் த resisting moment and we have to equate it to the external bending moment. So in the moment coupled concept la dhaan we will design many the reinforced concrete beam, whether it's an elastic design irundhalum sari, ultimate strength design irundhalum sari, limit state design irundhalum sari, adoda analytical concept வந்து we will take it as bending moment is equal to external bending moment is equal to internal moment of resistance. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரீவியஸ் வீடியோ. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்ற செக்ஷனுக்கு, சர்க்குலர் செக்ஷனுக்கு, ட்ரெப்பிசாடல், ட்ரையாங்குலர், இந்த மாதிரி செக்ஷனுக்கு, ஹாலோ பாக்ஸ் பீம் மாதிரி இருந்தனாக்க ஓகே, ஸ்டீல் ஹாலோ பாக்ஸ் பீமுக்கெலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சர்க்குலர் டியூபுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோ அதை பார்த்து இதை வந்து திருப்பியும் கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் பிடித்திருந்தாங்க இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தோழர்கள் எல்லோருக்கும் வந்து தெரிவியுங்கள். ஸோ இனிமேல் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண கூட இப்போதைக்கு எக்ஸாம் இது பண்ண போகிறோம். இப்போவே வந்து படித்து வைத்துக்கொண்டால் நல்லது. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆதரவு தாருங்கள். ஓகே, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். ஓகே. If you like this channel, subscribe, click bell button and comment.